என் அன்பிற்கினிய ஆன்மீக சகோதரர்களே, வணக்கம். நாம் கடந்த காணொளியில் சிவதத்துவம், பிரபஞ்ச உண்மை மற்றும் இறையருளின் மெய்சிறப்பு பற்றிய ஆழமான உண்மைகளை ஆராய்ந்தோம். சிவதத்துவம் என்பது பரமஞானத்தின் விளக்கம், காலம், தூரம், இரண்டு தன்மை ஆகியவற்றை கடந்த பரம்பொருளாகும். இது வெறும் கருத்தல்ல, ஆனால் மனிதன் உணரக்கூடிய மெய்ஞான அனுபவமாகும். பிரபஞ்சம் ஒரு தனித்துவமான பொருள் அல்ல, அது அதிர்வுகளால் ஆன ஒரு திரளாக்கமாகும். இது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரே நேரத்தில் பல்வேறு நிலையினை வழங்கக்கூடிய சக்தியாக செயல்படுகிறது. இறையருள் என்பது மனித மனதை அதன் உச்ச நிலையில் எழச் செய்யும் தெய்வீக ஒளியாக பூரணமாக பரவி நிற்கிறது. சிவதத்துவத்தின் மூலமாகவே உலக நிலைகளின் தோற்றத்தையும் பரந்த பரிமாணங்களையும் புரிந்து கொள்ளலாம். ஒரே மனிதனுக்குள் பல்வேறு மனநிலைகள் தோன்றுகின்றன என்பதே உண்மை. இவை வெறும் உளவியல் நுட்பங்கள் அல்ல, ஒவ்வொரு மனநிலையும் ஒரு தனிப்பட்ட உண்மை நிலையை உருவாக்குகின்றது. சிவதத்துவத்தின் ஒளியில் இந்த உண்மைகளை விளக்கி மனிதன் எந்த அளவுக்கு தனது உணர்வுகளை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதையும், பல்வேறு பரிமாணங்களில் தனது வாழ்வை எவ்வாறு வடிவமைத்து கொள்ள முடியும் என்பதையும் ஆராயப் போகிறோம். இப்போது நாம் பேசப்போகும் விஷயம் மூளை ரிசப்டர்கள், ஹார்மோன்கள், குண்டலினி எழுச்சி, தியானத்தின் தாக்கம், உண்மையை உணரும் முறைகள் ஆகியவை அனைத்தும் எப்படி ஒருவரது வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்பதை விளக்குகிறது. மூளை ரிசப்டர்கள் மற்றும் அவற்றின் தாக்கம். மனித மூளை வெறும் நினைவுகளை மட்டுமல்ல, உண்மையான பரிணாம நிலைகளை உருவாக்கும் மையமாகும். இதற்குள் மூளை கருவிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை எந்த தகவலை புரிந்து கொள்வது, எந்த உண்மையை அனுபவிக்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கின்றன. முக்கியமான மூளை ரிசப்டர்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள். டோபமின் ரிசப்டர்கள். இது சரியாக இயங்கும்போது ஒருவர் உற்சாகமாக, சந்தோஷமாக இருப்பார். அதிக ஈடுபாடு, விழிப்புணர்வு மற்றும் முயற்சிக்கு தூண்டுதல் ஏற்படும். பாதிக்கப்படும் போது மனச்சோர்வு, உற்சாக குறைவு, எந்த விஷயத்திலும் ஆர்வம் குறைவாக தோன்றலாம். அடுத்ததாக செரட்டோனின் ரிசப்டர்ஸ். இது சரியாக இயங்கும்போது மனநிலை சமநிலையுடன் இருக்கும். அமைதி, மகிழ்ச்சி மற்றும் மனச்சோர்வு இல்லாமல் இருக்கும். பாதிக்கப்படும் போது மனச்சோர்வு, பதட்டம், கடுமையான சிந்தனை சுழற்சி ஏற்படும். அதாவது ஓவர் திங்கிங் என்பது ஏற்படும். அடுத்ததாக காபா ரிசப்டர்ஸ். இது சரியாக இயங்கும்போது மனதில் அமைதி ஏற்படும், பதற்றம் குறையும், ஒரு தியான நிலை ஏற்படும். இது பாதிக்கப்படும் போது கவலை, பயம், மனக்குழப்பம் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும். அடுத்தது அசிட்டோகோலின் ரிசப்டர்ஸ். இது சரியாக இயங்கும்போது நினைவாற்றல், அறிவுபூர்வ உணர்வு உயரும். அதாவது காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் என்று சொல்வார்கள், அது உயரும். இது பாதிக்கப்படும் போது நினைவாற்றல் குறைவு, மனக்குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்ததாக ஆனந்தமைட் ரிசப்டர்ஸ். இது சரியாக இயங்கும்போது ஆனந்த உணர்வு, மனநிலை சீரானதாக இருக்கும், ஆன்மீக அனுபவம் அதிகரிக்கும். இது பாதிக்கப்படும் போது மனச்சோர்வு, பயம், உணர்வு சீற்றம் ஏற்படும். முக்கியமான ஹார்மோன்கள் மற்றும் அவற்றின் தாக்கம். முதலில் மெலட்டோனின். இது சரியாக இயங்கும்போது சரியான தூக்கம், அமைதி, உடல் மற்றும் மனச்சோர்வை போக்கும் சக்தி அதிகரிக்கும். இது பாதிக்கப்படும் போது தூக்கக்குறைவு, மனச்சோர்வு, பிரமையுணர்வு ஏற்படும். அடுத்தது ஆக்சிடோசின். இது சரியாக இயங்கும்போது அன்பு, பாசம் மற்றும் தொடர்பு உணர்வு அதிகரிக்கும். இது பாதிக்கப்படும் போது தனித்தன்மை உணர்வு, உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தது கார்டிசால். இது சரியாக இயங்கும்போது சரியான எதிர்மறை நிலைமை ஏற்படும். அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் என்பார்கள். இது பாதிக்கப்படும் போது அதிகப்படியான மன அழுத்தம், உடல் வலிகள்
மனநிலையின் சீர்கேடு ஏற்படலாம். அடுத்ததாக அட்ரினலின். இது சரியாக இயங்கும்போது ஆற்றல் அதிகரிப்பு, உஷாரான நிலை, உடல் செயல்பாடுகள் மேம்படும். இது பாதிக்கப்படும் போது அசாதாரண பயம், பதற்றம், அதிக கோபம் ஏற்படும். குண்டலினி எழுச்சி மற்றும் உணர்வு நிலை மாற்றம். குண்டலினி எழும்பும்போது ஒரே நேரத்தில் பல பரிமாணங்கள் உணர முடியும். தியானத்தின் மூலம் ஒருவரது மனநிலையை உயர்த்தி உயர்ந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். இதற்காக மூளை ரிசெப்டர்களின் செயல்பாடு மிக முக்கியமாக உள்ளது. தியானம், ஆன்மீக சாதனைகள் மூலமாக ரிசெப்டர்களை மெல்ல மெல்ல பயிற்சி செய்து உயர்ந்த அனுபவங்களை பெறலாம். அது மட்டுமின்றி அந்த அனுபவங்களை அதிகரிக்கவும் செய்யலாம். மூளை ரிசெப்டர்கள் அதற்கேற்ப மாறுபட்ட விதத்தில் செயல்படுகின்றன. மனிதன் உணர்ந்து கொள்ளும் உலகங்கள், சக்கரங்கள் மற்றும் மூளை செயல்பாடுகளின் பரிணாமம். இந்த பிரபஞ்சம் பல்வேறு உண்மை நிலைகளால் ஆனது. ஒவ்வொரு ஜீவனும் ஒரு தனிப்பட்ட உண்மை நிலையை அனுபவிக்கின்றது. இந்த அனுபவம் மனதின் பரிணாமம், மூளையின் செயல்பாடு மற்றும் ஹார்மோன்களின் வெளிப்பாடு ஆகியவற்றால் முடிவடைகிறது. சக்கரங்களும் அதனுடன் தொடர்புடைய மூளையின் செயல் விதிகளும் நாம் எந்த உண்மை நிலையை உணர்கிறோம் என்பதை தீர்மானிக்கின்றன. உலகத்தின் உண்மையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நமது மூளை செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்காக ஒவ்வொரு சக்கரத்திற்கும் தொடர்புடைய ரிசெப்டர்கள் மற்றும் ஹார்மோன்களின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். மூலாதார சக்கரம், அதோலோக இணைப்பு, அதாவது லோயர் ரெல்ம்ஸ் கனெக்ஷன் என்று சொல்வோம். மூலாதார சக்கரம் உயிர்வாழ்வு திறனை, பாதுகாப்பு உணர்வை, அச்சத்தை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதிகளை இயக்குகிறது. நோரெபினெப்ரின் போராட்டத்திற்கும் தப்பிக்கவும் உதவும். இதை ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் என்பார்கள். அடுத்தது கார்டிசால், உடல் மனதின் முக்கியமான அழுத்த ஹார்மோனாகும். இதை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்வார்கள். இதன் நன்மைகளாவன சரியாக செயல்பட்டால் தன்னம்பிக்கை, நிலைத்தன்மை, வாழ்க்கை போராட்டங்களை சந்திக்கும் சக்தி கிடைக்கும். சரியான நிலை பெறாததால் வரையறையற்ற பயம், மனச்சோர்வு மற்றும் உயிர் வாழ்வின் சிக்கல்கள் தோன்றிவிடும். அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம். இது ஸ்வர்கலோக இணைப்பாகிறது. இதை ப்ளஷர் அண்ட் சென்சரி ரெல்ம் என்று சொல்வார்கள். இந்த சக்கரம் உணர்ச்சிகள், விருப்பங்கள், இன்பம் ஆகியவற்றை சார்ந்துள்ளது. இதன் தொடர்புடைய ஹார்மோன்கள் டோபமின். இது மகிழ்ச்சி, வெற்றியின் சந்தோஷம் மற்றும் ஆழமான உறவு உணர்வுகளை தூண்டும் முக்கிய ஹார்மோனாகும். இதன் நன்மைகளானது சமநிலையாக இருந்தால் சந்தோஷம், படைப்பாற்றல், உறவுகளில் மகிழ்ச்சி கிடைக்கும். இது சரியாக இல்லையெனில் அதிக மோகத்தன்மை, பொறாமை, அடிமைத்தன்மை, மனநிலை சரிவுகள் ஏற்படும். அடுத்ததாக மணிப்பூரக சக்கரம். இது புவர்லோக இணைப்பாக உள்ளது. அதாவது ஆக்ஷன் அண்ட் பவர் ரெல்ம் என்று சொல்வோம். மணிப்பூரக சக்கரம் தன்னம்பிக்கை, வலிமை, மகிழ்ச்சி, உறுதி ஆகியவற்றை பாதிக்கும். இதன் தொடர்புடைய ஹார்மோன்கள் எபினெப்ரின். இது மனச்சோர்வை குறைத்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஹார்மோனாகும். அடுத்ததாக செரட்டோனின். இந்த ஹார்மோன் மனசாந்தியும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் முக்கியமான ஹார்மோனாகும். இதன் நன்மைகளானது சரியான இயக்கம் இருந்தால் நிலைபேறான மனநிலை, உறுதி, ஆனந்தம் கிடைக்கும். இது சரியாக இல்லையெனில் அதிக கம்பீர உணர்வு, அதிக சோம்பல், ஆளுமை குறைவு ஏற்படும். அடுத்தது அநாகத சக்கரம். இது மகர்லோக இணைப்பாக உள்ளது. அதாவது ஹையர் எமோஷனல் பிளேன் என்று சொல்வோம். இதுதான் கருணை, அன்பு, மன அமைதி போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தும் முக்கியமான சக்கரமாகும். இதன் தொடர்புடைய ஹார்மோன் செரட்டோனின், மனசாந்தியை உருவாக்கும் முதன்மை ஹார்மோன். இதன் நன்மைகளானது மனநிலையை சமமாக வைத்தால் அன்பு, கருணை, சந்தோஷம் ஏற்படும். இது சரியாக இல்லையெனில்
துக்கம், மனச்சோர்வு, தனிமை உணர்வு ஏற்படும். அடுத்தது விசுத்தி சக்கரம். இது ஜனலோக இணைப்பாக உள்ளது, அதாவது விஸ்டம் ரெல்ம் என்று சொல்வோம். இது தன் உண்மையான தன்மையை உணர உதவும் சக்கரமாகும். இதன் தொடர்புடைய ஹார்மோன் என்டோர்ஃபின்ஸ். இது உடல் மற்றும் மனவேதனையை குறைக்கும் நேர்மறை ஹார்மோன் ஆகும். இதன் நன்மைகளானது சரியான இயக்கம் இருந்தால் நுட்பமான ஞானம், மன உறுதி, உள்ளார்ந்த சந்தோஷம் கிடைக்கும். இது சரியாக இல்லையெனில் மனச்சோர்வு, வாழ்வில் அர்த்தம் தெரியாத நிலை ஏற்படும். அடுத்ததாக ஆக்ஞா சக்கரம். இது தபோலோக இணைப்பாக உள்ளது, அதாவது மெடிடேட்டிவ் ஹையர் நாலேஜ் ரெல்ம் என்று சொல்வோம். இந்த சக்கரம் பரம அறிவை வெளிப்படுத்தி செம்மையான யோக நுட்பங்களை வழங்கி உயர்ந்த மனநிலையை ஏற்படுத்துகிறது. இதன் தொடர்புடைய ஹார்மோன் ஆனந்தமைடு. இது ஆன்மீக பேரானந்தம் தரும். இதனை பிளிஸ் மாலிக்யூல் என்று சொல்வோம். இதன் நன்மைகளானது இது சரியாக செயல்பட்டால் கேள்விக்குறிகள் இல்லாத தெளிவு, ஆன்மீக அனுபவங்கள், காட்சி கற்பனை ஏற்படும். இது சரியாக இல்லையெனில் மனச்சோர்வு, பிரபஞ்ச உண்மை பற்றி புரியாத நிலை ஏற்படும். அடுத்ததாக சஹஸ்ரார சக்கரம். இது சத்தியலோக இணைப்பாக உள்ளது. இதை அல்டிமேட் டிரான்செண்டன்ஸ் என்று சொல்வோம். இது மிக உயர்ந்த தத்துவ உணர்வை தரும். மெலட்டோனின், டிஎம்டி, சோமரசம். சஹஸ்ரார சக்கரம் என்பது மனிதன் தனது பகுத்தறிவு உணர்வுகளை கடந்து செல்லும் முடிவற்ற வாயிலாக செயல்படுகிறது. இதை திறந்தவுடன் அனைத்தையும் கடந்த ஒரு பரவலான பரவச நிலை தோன்றுகிறது. இந்த நிலையில் மெலட்டோனின் மற்றும் டிஎம்டி என்ற முக்கிய ஹார்மோன்களின் செயல்பாடு பெரிதாக அமைகிறது. மெலட்டோனின் தூக்கத்தையும் விழிப்புணர்வையும் கட்டுப்படுத்தி ஒருவரை தியானத்தில் ஆழ்த்தக்கூடிய சக்தி கொண்டது. டிஎம்டி அதற்கும் மேலாக மெய்யான பிரபஞ்ச அனுபவங்களை உணரவும் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கவும் உதவுகிறது. ஆனால் இவை இரண்டும் கூட இறுதி படிகளாக மட்டுமே செயல்படுகின்றன. அதன்பின் வெளிப்படும் அமுதம்தான் சோமரசம். சோமரசம் என்பது உடல், உயிர், ஆன்மா ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு. இது மனிதனின் தெய்வீக எழுச்சியின் உச்சமாகும். இது சாதாரண ஹார்மோன்களைப் போல் அல்ல, இயற்கையாகவே ஆன்மீக சாதனை மூலம் வெளிப்படும் தெய்வீக திரவமாகும். இதுவே பரம்பொருளின் நியமிக்கப்பட்ட அமுதமாகும். ஆன்மீக உலகின் உண்மையான நவரசம். ஒருவர் தியானத்தின் உச்ச நிலையில் செல்லும்போது அவரது மூளை இந்த சோமரசத்தை சுரக்கத் தொடங்குகிறது. இது வெறும் இரசாயன மாற்றம் அல்ல, இது ஒரு பிரம்ம உணர்வாகும். இதுவே யோகிகளும் முனிவர்களும் உணர்வதற்காக தவமிருந்த புனித அமுதம். இதற்கு வேத காலத்திலேயே தேவர்களின் பானம் என பெயர் வைத்திருக்கிறார்கள். இதை அருந்தும்போது மனம் தன்னைத்தானே உணர்வதை கடந்து செல்லும். சோமரசம் துளிக்கும் அந்த பொன்னான தருணத்தில் மெய் யாவும் இன்பமாகிறது. உயிரின் எல்லைகள் மறைந்து பரிபூரண ஆனந்தம் பரவி கிடக்கும். சோமரசம் என்பது மனதிற்கும் உடலிற்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு பரவச நிலையாகும். அதில் ஒருவர் நிலைக்கும்போது உடல் வேதனைகள், மன அழுத்தங்கள், உலகின் இழப்புகள் எதுவும் அவரை அணுக இயலாது. இதுவே சித்தர்களின் பரம்பொருள் அனுபவம். இதுவே கண்கூடாக காண முடியாத தெய்வீக தேன். இதுவே மனிதனை இறைவனாக மாற்றும் திரவம். இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சஹஸ்ரார சக்கரத்தின் வழியாக வெளிப்படும் சோமரசம் வெறும் ஆன்மீக கற்பனை அல்ல, ஒரு உண்மையான பரிணாம நிலையாகும். இந்த நிலையை அடைய தியானமும் சாதனையும் வழிவகுக்கும். அதனால்தான் மனிதன் தன்னையே புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய உண்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறோம். அந்த அமுத துளிகள் நம் மூளையில் வழிந்தோடும் போது நாம் மெய்யாகவே ஒளியாகி பரம்பொருளுடன் ஒருமையாகிறோம். முடிவாக, நமது உணர்வுகளை மாற்றுவது என்பது உண்மையை மாற்றுவது போன்றது.
ஒரு சிறிய பரிணாம மாற்றம் கூட ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. மூளையின் ரிசெப்டர்களும் ஹார்மோன்களும் தியான முறைகளும் ஆன்மீக சாதனைகளும் ஒருவரின் உண்மையை எப்படி வடிவமைக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கையை நாமே மேம்படுத்த முடியும். இந்த உலகம் ஒரே நேரத்தில் பல பரிமாண நிலைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு பரிமாணமும் ஒரு தனிப்பட்ட அதிர்வெண்ணில் இயங்குகிறது. இந்த உண்மையை அனுபவிக்க நமது மூளையின் வேதிப்பொருள் சமநிலையையும் சக்தி ஓட்டங்களையும் சரியாக வைத்திருக்க வேண்டும். நமது மூளையின் திறப்புகளே பிரபஞ்ச உண்மைகளுக்கான கதவுகள். ஆன்மீக சாதனைகளின் மூலம் தியானத்தின் ஆழத்தில் செல்வதோடு நமது உடல், மனம், ஆன்மா இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் சோமரசத்தின் வெளிப்பாடு. யோகிகளும் முனிவர்களும் சாதனையின் உச்ச நிலைக்கு சென்றபோது அவர்களது மூளையில் இந்த தெய்வீக அமுதம் சுரக்கிறது. அதனை அருந்தும்போது மனம், உடல், ஆன்மா என்ற எல்லைகள் நீங்கி பரிபூரண ஆனந்த நிலை நிற்கிறது. சோமரசம் என்பது பரம்பொருளின் உண்மையான அமுதம். இது அருந்தும்போது மனிதன் தன்னை கடந்த ஒரு தெய்வீக நிலைக்கு செல்கிறான். இதுவே சித்தர்களின் ஆனந்த கலசம். இதுவே பரம யோக நிலை. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மனித மூளை தெய்வீக சக்தியின் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதன் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு புதிய உண்மைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியது. நம்முடைய உணர்வுகளை உயர்த்தும் ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டால் நம்முடைய உண்மையை மாற்ற முடியும். நமது மூளையின் திறப்புகள் பரம்பொருளின் கதவுகளாக மாறும். அதனால் உங்களது உள்ளார்ந்த சக்தியை செயல்படுத்துங்கள். உங்கள் உணர்வுகளை உயர்த்துங்கள். உங்கள் உண்மையை மாற்றுங்கள். உங்கள் வாழ்வை ஒளிமயமாக மாற்றுங்கள். இந்த அறிவு தொகுப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். மேலும் ஆழமான ஆன்மீக அறிவியல் கருத்துக்களை நம்முடைய அடுத்த காணொளிகளில் பகிர்ந்து கொள்வோம். அதுவரை உங்கள் ஆதரவை பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.